வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு நான் ஹனி கேக் ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன். இப்போ இந்த ஹனி கேக் செய்யறதுக்கு நான் ஒரு பேசிக் வனிலா கேக் மிக்ஸ் யூஸ் பண்ண போறேங்க. நான் பில்ஸ்பெரி மைக்ரோவேவ் கேக் மிக்ஸ் யூஸ் பண்றேன். நீங்க எனி பிராண்ட் வனிலா கேக் மிக்ஸ் மைக்ரோவேவ் தான் நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த கேக் மிக்ஸோட பேக்கேஜ் டைரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நான் ஒரு மிக்சிங் பவுலில் எக்ஸு, வார்ம் வாட்டர் அண்ட் ஆயில் சேர்த்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகிறேன். இந்த கேக் வந்து லைட் ஆரஞ்ச் ஆர் லைட் பிங்க் கலர் இருக்கும். நீங்கள் எது கலர் விருப்பப்படுறீங்களோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த முட்டை, எண்ணெய் அண்ட் தண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிவிடுங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாக்கா அது யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் சூப்பராக உங்களுக்கு ஈஸியாக ஆகும். மேலே வந்து ஹாஃப் கேக் மிக்ஸ் சேர்த்து கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிட போகிறேன். அதில் வந்து அந்த கட்டி தட்டாமல் நல்லா அதை பீட் பண்ணிட போகிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆன பிற்பாடு இன்னொரு ஹாஃப் கேக் மிக்ஸ் சேர்த்து அதையும் நல்லா அடிச்சுட்டு போகிறேன். இந்த கேக் மிக்ஸ் ரெடியான பிற்பாடு நான் வந்து ஒரு மைக்ரோவேவ் சேஃப் டிஷ்ல வந்து நல்லா எண்ணெய் பூசி வச்சிருக்கேன். இந்த கேக் பேட்டர் வந்து அதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணினாங்க. ஆஸ் பர் த பேக்கேஜ் டைரக்ஷன்ஸ் இது 5 minutes மைக்ரோவேவ்ல வைக்க சொன்னாங்க. நான் வச்சேன், ஈஸியாக பேக் ஆயிடுச்சு. நார்மலாக வந்து இந்த கேக் நீங்கள் வீட்டில் செய்கிறதுனாக்கா நீங்கள் வந்து ஒரு 2 days ஓல்ட் கேக் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்த கேக் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஆஃப்டர் 2 days நீங்கள் இந்த கேக் நீங்கள் எடுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த கேக்கை வந்து ஈக்குவல் துண்டாக நான் வந்து வெட்டிட போகிறேங்க. பாருங்க, இந்த பில்ஸ்பெரி கேக் வந்து எவ்வளோ ஸ்பாஞ்சியாக நல்லா வந்திருக்கு. எனக்கு அதுக்கு தாங்க இந்த கேக் மிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த கேக்குக்கு வந்து நான் ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறேன். இதுதான் அந்த ஹனி. இந்த சுகர் சிரப் வந்து 1 cup வாட்டர் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் 4 tablespoon ஜாம், மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் சேர்த்துருக்கேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து நான் கரைச்சேங்க. நீங்கள் வந்து ஆல் டுகெதர் 4 tablespoon சேர்த்து அதை கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ அந்த ஜாம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. கொஞ்சமாக அது வந்து வற்ற விடுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக வற்றின பிற்பாடு இறக்கிடுங்க அடுப்புலேருந்து. இப்போ இந்த கேக்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து சைடில் திருப்பி வச்சுருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னா அந்த ஜாம் சிரப் நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அந்த கேக் வந்து ஈஸியாக சோக் ஆகும். இந்த கேக்கை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணோன்னா நீங்கள் இப்படி தான் செய்யணும். கேக்கை வந்து சைட் வேஸில் நீங்கள் திருப்பி வச்சுட்டு சிரப்பை வந்து மேலே அதில் விடணும். You can't add any other flavored jam. வெறும் நீங்கள் வந்து மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண முடியும். ப்ளீஸ் டோன்ட் யூஸ் எனி அதர் ஃப்ளேவர்ட் ஜாம்.
இன்கேஸ் உங்களுக்கு இந்த கேக் வந்து லைட் பிங்க் கலர் வேணும்னா நீங்கள் 2 drops ரெட் ஃபுட் கலரிங் சேர்த்து நீங்கள் இந்த கேக்கை பேக் பண்ணலாம். நல்ல ஒரு லைட் பிங்க் கலர் வரும். இப்போ இந்த கேக்கை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி அதுக்கும் ஃபுல்லாக இந்த சுகர் சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணிட போகிறாங்க. இந்த கேக் மேலே வந்து அந்த சுகர் சிரப் ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ அந்த சுகர் சிரப் நல்லாவே சூடாகவே இருக்கணும். இது நான் கேக்கை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட், அதாவது அந்த தேங்காய் பொடி, கொப்பரை பொடி, அது வந்து இதில் தட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேங்க. அதில் வந்து இந்த கேக்கை உருட்டி எடுத்துட போகிறேன். நீங்கள் வந்து ஆல் சைட்ஸ் இந்த கேக் உருட்டலாம் இந்த தேங்காயில், இல்லைன்னா மேல் பக்கம் வந்து ஒரு லேயர் அப்படியே இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அப்படியே விட்டுடலாம். நம்ம அது மேலே ஜாம் பூசி நம்ம க்ரீம் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் அந்த மேல் பகுதி கேக்கை வந்து விட்டுடலாம். மீதி 3 சைட்ஸ் நீங்கள் வந்து அந்த கோகோனட்டை கவர் பண்ணலாம். அந்த மேல் பகுதியில் வந்து நான் வந்து கொஞ்சமாக அந்த ஜாமை பூசிட்டு அதில் வந்து அந்த க்ரீமை பைப்பிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆல் சைட்ஸ் கூட நீங்கள் அந்த கோகோனட்டை உருட்டிடலாம். இப்போ இந்த கேக் வந்து கார்னிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்குங்க. பிளாக் லிங்க் வந்து about bar below this வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஐ கார்டு இருக்கும். அந்த ஐ கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா இட் will directly take you to my blog. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேக்கை வந்து நான் கார்னிஷ் பண்ணிட்டேங்க. ரெகுலராக அப்டேட்ஸ்க்கு ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். The same recipes posted in English channel. English சேனலோட லிங்க் கூட about bar below this வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அங்கே கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேக் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு தம்ஸ் அப் கொடுத்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை this is Vidya Lakshmi. Until next time, thank you so much for watching. Bye bye.